வணக்கம். நான் உங்கள் அப்பாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு படத்தோடைய ரிவ்யூ தான். என்ன படம்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மேட்னி. இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான ஸ்டோரி, சூப்பரான படம். அதுக்காக தான் வந்திருக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறவங்கள எல்லாரையும் இன்னும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வாங்க நம்ம இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். மெட்ராஸ் மேட்னி சூப்பரான படங்க. மிடில் கிளாஸுக்கு ஏற்ற படம்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸான படம் ரொம்ப நாள் ஆச்சு லைஃப்பில் பார்த்து. என்ன வச்சுங்களேன், இந்த மாதிரி படம்லாம் எப்போயாச்சும் ஒரு வாட்டி தான் வரும்னு வச்சுங்களேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் வந்து பயங்கரமாக ரீச் ஆகுது, பயங்கரமாக எடுத்துருக்குறாங்க. புது டேரக்டர்ஸ்லாம் நிறைய வந்திருக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே சின்ன படம் தான் ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலி தான் பெரிய ஹிட் ஆச்சு. அது தக் லைஃப் வந்துச்சு, அதுவும் சரியாக போடலை. அதே மாதிரி இப்போ இந்த படம் செம்ம சூப்பராக இருக்குது. ரேட்டிங்லாம் பயங்கரமான ஒரு ரேட்டிங்காக இருக்குது. இந்த படத்தோடைய டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் மணி. இவர் ஒரு சின்ன ஒரு டைரக்டர் தான், புதுசாக வந்திருக்கிறாரு. ஆனால் இந்த படத்தில் பெரிய காஸ்டிங்லாம் ஒன்றுமே கிடையாது. சின்ன காஸ்டிங் தான். கலை வெங்கட் தான் நடிச்சிருக்கிறாரு ஹீரோவாக. இந்த படத்தில் சத்யராஜ் சும்மா ஒரு கெஸ்ட் ரோலாக பண்ணியிருக்கிறாரு. ப்ளஸ் ரோஷினின்னு சொல்லிட்டு சீரியல் ஆக்டர் அவங்க டாக்டராக நடிச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் ஷிலி கிஷோரின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபாக நடிச்சிருக்கிறாங்க. கலை வெங்கட்டோடைய ஒய்ஃபாக நடிச்சிருக்கிறார். அவங்களுக்கு இன்னொரு பையன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, விஸ்வான்னு சொல்லிட்டு. அவரும் பையன், ரோஷினின்றவங்க பொண்ணு. இப்போது ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு பையன், 2 பேரும் ஒரு சின்ன ஃபேமிலியாக எடுத்துருக்குறாங்க இந்த படத்தை. சூப்பரான ஸ்டோரி. ஏன்னு வச்சுங்களேன், இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது எனக்கு பெருசாக ஒன்றும் இம்பேக்ட் ஆகலை. ரொம்ப மொக்கையாக தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு சத்யராஜை காட்டுவாங்க. சத்யராஜ் சும்மா ஒரு பெரிய ரைட்டர் மாதிரி காட்டுவாங்க. அவங்க ஒரு ஹோட்டலில் தங்கியிருப்பார். அது கூட இருக்கிறவங்ககிட்ட கதை சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி சொல்லுவார். அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இது நல்லா இல்லையே, இந்த ஸ்டோரி பெருசாக சொல்லுங்கள், வேறு எதனா சொல்லுங்கள், இல்லை மிடில் கிளாஸோடைய ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போ தான் இந்த படத்தை ஸ்டார்ட்டே ஆகும். ஆனால் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட் ஹாஃபை கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு சத்யராஜ் காமிச்சு சின்ன கேரக்டர்லாம் காமிக்கும் போது பெருசாக தெரிஞ்சிக்கல. பட் கலை உள்ள கலை ஒரு என்ட்ரன்ஸ் சீனாகவும் சொல்லுவாங்களே, படத்தை என்ட்ரி பண்ணும் போதே ஒரு என்ன சொல்கிறது, குடி பழக்கத்தோடு தான் என்ட்ரி ஆவார். அப்போயும் நான் நினச்சேன், சரி என்னடா அது மறுபடியும் ஒரு மொக்கையாக போகும் போல இருக்குது அப்படின்னு நினச்சி ஒரு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் படம் ஸ்டார்ட் ஆக போக பார்த்திங்கன்னா செம்ம பீக்கில் போகும்னு வச்சுங்களேன். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணது என்னமோ ஒரு சுமாராக இருந்தாலும், பாலா சார் படம் மாதிரி சுமாராக இருந்தாலும் அடுத்த கட்டத்திற்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு மியூசிக் டேனியல்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு. அதேமாதிரி சினிமா ஃபோட்டோகிராஃபி ஆனந்தன் ஜிகேன்னு ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இதில் ஸ்க்ரீன் பிளே தான் ரொம்ப முக்கியமான ஒரு மெயின் ரோலாக சொல்லணும். நினச்சிக்கலாம், இந்த மாதிரி கதைங்களுக்கெல்லாம் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த இடத்துல கேமரா வச்சு எந்த இடத்துல எப்படி என்ன சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சாங்களோ அதுதான் சூப்பராக படத்தில் விஷுவலாக தெரியும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பேக்ரவுண்டில் என்ன தான் நம்ம டைலாக் பேசி இது பண்ணிட்டு இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே பார்த்து நம்ம உள்ளார இம்பேக்ட் ஆனதான் படத்தை இன்வால்மெண்ட்டோடு பார்க்க முடியும். அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய டச்சிங்கான சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும்னா கலை வெங்கட் பயங்கரமான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு அப்பா அம்மா மாதிரி இருப்பார். அப்புறமேட்டா பசங்க வளர்ந்துட்ட பிறகு அப்பா அம்மா மாதிரி காமிப்பாங்க. அவர் ஒயிட்டு முடியெல்லாம் வச்சுக்கிட்டு வருவார். செம்ம ஆக்டிங்கு, சூப்பராக நடிச்சிருப்பார். ஒரு சீனில் பொண்ணுக்கிட்ட தப்பாக பேசிடுவார். தப்பாக பேச மாட்டார். பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும். அதுக்கு ஃபோனில் பேசிகிட்டு இருப்பார். அவர் பார்த்திங்கன்னா, நீ எந்த மாப்பிளையும் ஒத்துக்க மாட்டேற, நீ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கிற அப்படின்னு சொன்னோன்னே பொண்ணு ஆப்போசிட்டில் பேசுவாங்க, நீனே எனக்குன்னா சொத்தாக சேர்த்து வச்சுருக்கிற, எல்லாமே நானே தானே பண்ணணும் அப்படின்னா. இது மிடில் கிளாஸோடைய ஒரு டேக் லைன்னே சொல்லணும்னு வச்சுங்களேன். ஏன்னா அந்த மாதிரி தான் எல்லா மிடில் கிளாஸ்லேயும் இருக்கும். அது உண்மை தான் அது. அதேமாதிரி அவருடைய பையன், அவர் ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு காலேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். அப்பா ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுற அப்பா பசங்க எந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்புன்னு சொல்லலாம். சூப்பராகவே நடிச்சிருக்கிறார் அவங்க பையன். ஒரு கட்டத்தில் அம்மா யாரோ ஒருத்தவங்க தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போவார். ஆனால் ஏன் பொண்டாட்டி நீ எப்படா தப்பாக பேசுகிறான்னு சொல்லிட்டு அவர் ஹஸ்பண்டாக இருக்கிற கலை வெங்கிட்டே அடிச்சுட்டு பெரிய பிரச்சனையாகும். கடைசியில் பார்த்திங்கன்னா பசங்க இவர் கலை வெங்கிட்ட தண்ணி அடிச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார் ஒரு சீனில். அப்போ சொல்லலாம், பாரு என் பையனை பாரு, என்னை பற்றி சொன்னோடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு, என்னை பற்றி இது பண்ணோடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படுவார். அந்த சீன் சூப்பரான ஆக்டிங்காக இருக்கும். அந்த சீனே பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதேமாதிரி அதில் அந்த படத்தில் பிடிக்காத ஒரே ஒரு சீன் எனக்கு சொன்னோன்னா, உங்களுக்கு என்ன சீன் பிடிக்கலன்னு சொல்லுங்கள். பட் எனக்கு என்ன சீன் பிடிக்கலன்னா,
அந்த படத்தில் வந்து சின்ன பசங்களாக இருக்கும்போது அவர் வந்து காணாப்படுவார் ஒரு ஒரு சீனில். அப்போ வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு 3 பசங்க சேர்ந்துக்கிட்டு மாஞ்சா ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க பட்டம் விடுறதுக்கு. அப்போ வந்து அந்த பசங்க சொல்லுவாங்க, போயிட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நாயுடைய சாணத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல. அந்த பசங்க போயிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிப்பாங்க. அது வந்து அந்த படத்துக்கு தேவையான்ற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த டேரக்டர் என்ன யோசிச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியல. அது டேரக்டர்கிட்டே விட்டுருவோம். நீங்கள் போய் கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்தே தீரணும். சின்ன பசங்களை கூட்டின்னு போங்க. பசங்களோட போய் பார்க்கக்கூடிய சூப்பரான படம். இந்த படத்தில் பாட்டுன்னு சொன்னால் பாட்டு ஒன்றுமே கிடையாது. இந்த படத்தில் சும்மா பேக்ரவுண்டில் ஒரு பாட்டு வருது, மியூசிக்கோடு இருக்குது. அதுதான் பெருசாக ஒன்றும் பாட்டு எதுவும் தனியாலாம் எதுவும் இது பண்ணல. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸு ஆட்டோ ஓட்டுற ஒரு அப்பா, வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற ஒரு அம்மா, ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு காலேஜ் சேர போகிற ஒரு தம்பி, அக்கா வந்து ஆல்ரெடி சின்ன வயசுலேருந்து காமிச்சிருப்பாங்க. பெருசான பிறகு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு அக்கா. ஏன்னா அந்த சின்ன வயசில் இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணும், அப்பாவுடைய கஷ்டத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படித்து முடிச்சுட்டு அது போயிட்டு வேலை செய்யும். அதுதான் இந்த ஸ்டோரியில் காமிச்சிருக்கிறாங்க. நல்லாவே எடுத்துருக்கிறாங்க, நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்க்கக்கூடிய முக்கியமான ரீசன் என்னென்னா, ஃபேமிலியை பற்றி ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. அதுதான் இந்த படத்துடைய ஹைலைட்டான ஒரு விஷயம். கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் நான் உங்கள் அப்பாஸ். ஸ்கை ஷோ டைமுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.